ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைத்தானில் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நமக்கு எடுக்கணும் அப்படின்னா எப்படி ப்ரோக்ராமிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நெஸ்டட் லூப் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் இருக்கிற அதே ப்ரோக்ராமிங் எடுத்துருக்கோங்க. அந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த அவுட்புட் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் 2 ஃபார் லூப் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட் இருக்கிறது, அதாவது வெளியே இருக்கிற ஃபார் லூப்பை அவுட்டர் லூப்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபார் லூப், அதாவது ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கிற ஃபார் லூப்பை வந்து நான் நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்ல போகிறேங்க. இப்போ அவுட்டர் லூப் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அவுட்டர் லூப்பில் நம்ம வந்துட்டு பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கோங்க. அந்த பி என்ன சீக்வன்ஸில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 to 7 -1 அப்படின்னா 2 to 6 வரைக்கும் அந்த ரேஞ்சில் வந்து இந்த பி அப்படிங்கிற வேரியபிள் ஐட்ரேட் ஆக போகுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் பியோட வேல்யூ 2ஆக இருக்கும். அதில் வந்து இந்த பாக்ஸில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக போகுது. அந்த என்ன ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படிங்கிறத நினச்சிக்க வேணாம், ஜஸ்ட் பியோட வேல்யூ மட்டும் பார்க்கலாங்க. அடுத்ததாக வந்து அதே மாதிரி பியோட வேல்யூ ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ நமக்கு அவுட்டர் லூப்புக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராமிங் வந்துட்டு 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற 5 டைம்ஸ் வந்து ரன் ஆகுங்க. இப்போது பியோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது உள்ளே இருக்கிற லூப் எப்படி ரன் ஆகுது, எவ்வளோ ஐட்ரேஷன் வருது, அதே மாதிரி 3க்கு எப்படி, 4க்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ பியோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. நெஸ்டட் லூப், அதாவது இன்னர் லூப்பில் ரேஞ்சோட வேல்யூ வந்து 1,2 அப்படின்னு வருங்க. ஸோ என்ன நடக்கும், ஃபார் லூப்பில் ஏங்கிற வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டு 1 அசைன் ஆகும். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஏ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ 1 பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு டேப் ஸ்பேஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து அடுத்த லூப் ரன் ஆகும். நமக்கு லூப் எத்தனை டைம் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரேஞ்சில் 1,2 இருக்குங்க. அப்போ 1,2 - 1 1,1 டைம் ரன் ஆகும். அதாவது ஒரே ஒரு தடவை தாங்க ரன் ஆகும். ஸோ அதோட அவுட்புட் நின்றுங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுங்க. அவுட்டர் லூப்பில் மொதல் ஐட்ரேஷன் பியோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இப்போது அடுத்த ஐட்ரேஷன் நடக்கும்போது நமக்கு பியோட வேல்யூ 3 ஆகும். அப்போது நெஸ்டட் லூப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நமக்கு ரேஞ்சோடைய வேல்யூவில் 3 அப்படிங்கிற பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1, 2ங்க. ஏன் அப்படின்னா 3 - 1 2. அப்போ 1, 2 அப்படின்னா 2 ஐட்ரேஷன் நடக்கும். அதே மாதிரி மொதல் ஐட்ரேஷனில் ஏ வேல்யூ 1ஆக இருக்கும், ரெண்டாவது ஐட்ரேஷனில் ஏ வேல்யூ 2ஆக இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1, 2ன்னு பிரிண்ட் ஆகுங்க. இங்கே வந்து எண்டு வேல்யூ வந்து டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அதனால நமக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுங்க. இதை நமக்கு பார்ட் 1 நெஸ்டட் லூப் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா இது புரியுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லூப் ரன் ஆனதுக்கப்புறம் அவுட்டர் லூப்போட வேல்யூ 6 வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. இப்போ 6 அப்படிங்கும்போது ரேஞ்ச் வேல்யூ 1,6 இருக்கும். அப்போ நமக்கு 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நமக்கு ஐட்ரேஷன் நடக்கும். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் ஏவோட வேல்யூ 1, அதுக்கு அடுத்த ஐட்ரேஷன் 2, அப்புறம் 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க. அப்போ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் 1 டேப் ஸ்பேஸ் 2 அப்படின்ட்டு 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுங்க. இப்போ அவுட்டர் லூப்பில் இருக்கிற பிரிண்ட் அப்படிங்கிற லைனுக்கு வந்திருக்கோம். இந்த பிரிண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு நியூ லைன் கொடுக்குங்க. அது என்னன்னு புரியணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் நெஸ்டட் லூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு பி வேல்யூக்கும் ஒவ்வொரு அவுட்புட் கிடைக்குது. அந்த ஒவ்வொரு அவுட்புட்டும் அடுத்தடுத்த லைனில் நமக்கு பிரிண்ட் எம்டி பிரிண்ட் கொடுத்துருக்கறனால அடுத்தடுத்த லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகுங்க. அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குதுங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட், இந்த வீடியோவுக்கு உண்டான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் 1, 2, 2, 3, 3, 3 அந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் வேணுங்க. இந்த வேல்யூவை நமக்கு இருக்கிற வேரியபிள் வச்சு அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நமக்கு 2 வேரியபிள் இருக்குது, பி, ஏ அப்படிங்கிறது. ஏ யூஸ் பண்ணிட்டோம்.
நம்ம பி யூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஏக்கு பதிலாக பிரிண்ட் பி கொடுத்துருக்கோங்க. பிரிண்ட் பி எண்ட் இஸ் ஈக்குவல் டு டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். பியோட வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கும். பியோட வேல்யூ 2 பிரிண்ட் ஆகிருக்கு. 3, 4, 5, 6 அது வந்துட்டு நமக்கு லூப் எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகுதுங்க. நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிற அவுட்புட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டுங்க. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா எல்லா வேல்யூலையும் 1 வந்து அதிகமாக இருக்குங்க. 1 அப்படின்னா 1 + 1 2ஆக இருக்குது. 2னா 2 + 1 3ஆக இருக்குங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? பி வேல்யூ -1 போட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடச்சிரும் இல்லைங்களா? ஸோ பிரிண்டில் வந்துட்டு பி -1 கொடுத்துருக்கோங்க. அப்போ நமக்கு அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிடச்சிடுங்க. இப்போ நம்ம பி -1 அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்டில் இருக்கிற பிக்கு பதிலாக யூஸ் பண்ணோங்க. ஸோ பி -1 அப்படிங்கிற வேல்யூவை வேறு இடங்களில் பி எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடங்களில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் ஃபார் லூப்பில் பி கொடுத்துருக்கிற இடத்துல பிக்கு பதிலாக பி -1 கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு எரர் வந்துடுங்க. ஏன் அப்படின்னா ஃபார் லூப்பில் வந்து நமக்கு வேரியபிளை தான் அசைன் பண்ண முடியும், எக்ஸ்ப்ரெஷனை அசைன் பண்ண முடியாதுங்க. அதாவது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனு. இங்கே வந்து நம்ம பி -1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ நமக்கு சின்டாக்ஸ் எரர் வருங்க. cannot assign to expression அப்படிங்கிறது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பி -1 அப்படிங்கிற வேல்யூவை நெஸ்டட் லூப்போடைய ரேஞ்சில் கொடுத்துருக்கோங்க. ரேஞ்சில் வந்து 1, பி -1 அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. ஸோ இதுக்கு நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ ரேஞ்ச் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 1, பி -1. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 1, 2 -1 1 வருங்க. ஸோ 1, 1. இப்போ ரேஞ்சில் வந்துட்டு ஃபைனல் வேல்யூ -1 டைம் நமக்கு லூப் ரன் ஆகுங்க. இங்கே ஃபைனல் வேல்யூவே நம்ம 1 தான் கொடுத்துருக்கோம். அப்போ 1 - 1 0 ஆயிருங்க. அப்போ நமக்கு லூப் வந்து ரன்னே ஆகாதுங்க. ஏன்னா 1, 0ன்னு இருக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகாது. அதனால தான் நமக்கு இங்கே 2ங்கிற வேல்யூ பிரிண்டே ஆகலைங்க. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா பியோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பி -1 2. அப்போ ரேஞ்சில் வந்து 1, 2ன்னு இருக்குங்க. இதுலேயும் ரேஞ்சில் லாஸ்ட் வேல்யூ ஃபைனல் வேல்யூ -1 போட்டோம் அப்படின்னா 1, 1 அப்படின்னு வருங்க. அப்போது இந்த லூப்பில் வந்து நம்ம பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 3 வந்து 1 டைம் பிரிண்ட் ஆகுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு 1, 1 ரேஞ்சில் இருக்குங்க. அதே மாதிரி அடுத்தது 1, 3 இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். பியோட வேல்யூ 4. அதுக்கு அடுத்தது பியோட வேல்யூ 5. அப்போ 1, 4 இருக்கும். அப்போ நமக்கு 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுதுங்க. நமக்கு இருக்கிற கோடிங்கில் 3 இடத்துல பி வேல்யூ வந்துச்சுங்க. 3 இடத்துலையுமே பி -1 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தோங்க. கடைசியாக நமக்கு பிரிண்டில் மட்டும்தான் பி -1 யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.